Bonjour, இன்னைக்கு 2024 மே மாசம் 20ஆம் தேதி. Vingt மே 2024 lundi lunar Monday. திங்கட்கிழமை காலை நாம் பிரெஞ்சு பயில்களை தொடங்குகிறோம். இந்த டிவைன் கிரேஸ்ங்கிற இறை அருளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் இந்த 3 வரிகள் இப்பொழுது பார்ப்போம். L'appel de la grâce divine, pas brillant, mais persistant et très perceptible pour ceux qui savent écouter. L'appel de la grâce divine அப்படின்னு சொன்னா call the divine grace. L'appel de la grâce divine. pas brillant. Brillantனா ரொம்ப ஓசையெல்லாம் இருக்காது, ஓசையிடக்கூடிய ஒன்றாக இருக்காது. மே பெர்சிஸ்டான் இங்கிலீஷ்ல பெர்சிஸ்டன்ட் நம்ம சொன்ன மாதிரி இடைவிடாமல், எந்தவித தொய்வு இல்லாமல். மேனா பட் பெர்சிஸ்டானா விடாமுயற்சியோடு விடாமல் இருக்கும். பெர்செப்டிபிள், வெரி பெர்செப்டிபிள் இங்கிலீஷ்ல சொன்னா நம்ம நன்றாக அதிகமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய. pour ceux qui savent écouter. pour சகினா சனா தோஸ் ஆர் தே அப்படின்னு சொல்லலாம். அந்த அவர்கள், அவன் கீனா ஹூ, சாவ் அப்படின்னா எஸ்ஏவினா சவ்வார் அப்படின்னா நோன்னு அர்த்தம் வரும். எக்கூத்தேனா லிசன் அர்த்தம். எக்கூத்தேனா லிசன். யாருக்கெல்லாம் கவனமாக கேட்கக்கூடிய தன்மை இருக்கிறதோ அவர்களெல்லாம் அதை உணர்வார்கள். லாப்பல் த லா கிராஸ் டிவைன். இது இங்கிலீஷ்ல கால் ஆஃப் த டிவைன் கிரேஸ், அதாவது இறை அருளின் அழைப்பு. நாட் நாய்ஸி பட் பெர்சிஸ்டன்ட் அண்ட் வெரி பெர்செப்டிபிள் டு தோஸ் ஹூ நோ ஹவு டு லிசன். அந்த அழைப்பு என்பது ஓசை மிக்கதாக இருக்காது, தொடர்ந்து இடைவிடாமல் இருக்கும். அதை கவனித்து கேட்பவர்களுக்கு அது புலப்படும், புரிபடும் அப்படிங்கிற பொருள் இருக்கு. I repeat, l'appel de la grâce divine, pas brillant. இந்த y 2 ஐக்கு சமம். அப்போ ஐ வீங்கிற மாதிரி brillant, mais persistant et très perceptible pour ceux qui savent écouter. இது soft écouterன்னு சொல்லலாம். soft écouter. ஆனா இஎன்டி தேங்கிறதுடைய ஐஎல்எஸ் இஎல்எல்இஎஸ்ங்கிற தேங்கிறதுக்கு சவ்வாரை நம்ம கான்ஜுகேட் பண்ண வரக்கூடிய அந்த இஎன்டி பொதுவாக உச்சரிப்பதில்லை, இங்கு உச்சரிக்கப்படவில்லை. ஆனால் எக்கூத்தையோட இருக்குன்னா சாஃப்ட் எக்கூத்தேன்னு நம்ம படிக்கலாம். ஸோ l'appel de la grâce divine, pas brillant mais persistant et très perceptible pour ceux qui savent écouter. Merci beaucoup.